தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சிகளுக்கும் காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தோட்டம் பேசுகிறேன். சமூக ஆர்வலர், சமூக சேவகர். கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்தவர்கள் 41 பேர். அவருடைய குடும்பத்தாரை போய் சந்திக்காமல் பனையூர் பக்கத்தில் இருக்கிற மகால்வரத்தை வர வைத்து அவர்களை மிரட்டி பயமுறுத்தி அவருடைய பவுன்சர் பாதுகாவலில் வைத்து பேட்டி கொடுத்துருக்கிறார் விஜய். இந்த மாதிரி விஜய் எழுதுதாகவும் காலில் விழுந்ததாகவும் இது சினிமா, முழுக்க முழுக்க நாடகம். நான் விஜயை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சொந்தத்தில், உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் நட்சத்திர ஓட்டில் மார்பத்தை வர சொல்லி தான் ஒரு மாதம் கழித்து இரங்கலும் அனுதாபம் தெரிவிப்பியா? விஜய், நீ எத்தனையோ மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தோட நீ ரொம்ப கேவலமானவன். ஏன்னா நீ மனித பிறவியே கிடையாது, நீ ஒரு அதிசய பிறவி. அதனால தான் இதுவரையில் உலகத்திலே நடக்காத ஒரு பைத்தியகாரத்தனத்தில் நீ சேர்ந்திருக்கிற. ரொம்ப தப்பு விஜய். தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுந்தால் ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பனையூர் பங்களா காணாமல் போயிடும். நீ காணாமல் போயிடுவ. தமிழ்நாட்டு மக்கள் அவளை எளிதாக நினச்சிடாத. தொண்டர்கள் வேறு, அரசியல் வேறு, ரசிகர்கள் வேறு. உங்கள்கிட்ட இதெல்லாம் ரசிகர்கள். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சி தொண்டர்களும் மாறினா நீ இருக்கிற இடம் காணா போயிடுவ. நீ மறுபடியும் தேர்தல் பிரச்சாரம் வந்தீங்கன்னா இன்னும் பல உயிர்கள் இறக்க நேரிடும். உங்களுடைய ராசி எப்படி? நீ சனிக்கிழமையில் ஏழைகளை பிரச்சாரத்தை, ரசிகர் மன்ற பிரச்சாரத்தை தொடங்கிக்குவ. அதனால் இது வரையிலும் இறந்த தமிழக மக்கள் போதும். உன்னால் பட்ட இன்னல்கள் போதும். நீ என்ன காயத்திலிருந்து குடித்த தேவதூதனா வந்தவர்களை எல்லாரையும் வர வச்சு 41 குடும்பத்தில் 37 பேர் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு நீ குடும்பத்துக்கு. பொறுக்கி நாயே, நீ முதல்ல ஒரு மனுஷனாக மாறிடா. என்னோட வயிறு எரியுதுடா. எந்த ஒரு தலைவரும் செய்யாத தவறை நீ பண்ணிக்கிற. நீ குற்றவாளி. என்னைக்காக சிறை செல்றதுக்கு நீ தயாராக இருக்கணும். நாங்களாம் அரசியலில் சிறை சென்றால் சென்னை மத்திய சிறை. அதனால் நீ சிறைக்கு செல்வது உறுதி. உங்களுடைய நிர்வாகிகளும் சிறைக்கு செல்வது உறுதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உங்களுக்கு அரசியலை வேணாம், எந்த ஒரு மயிரும் வேணாம். உங்கள் வேலையை பாரு, நடிக்கப்போ, இல்லைனா ஏதாவது தொழில் பண்ணப்போ. விஜய்க்கு நான் எச்சரிக்கை விடுறேன். நீ திரும்ப வந்தீங்கன்னா பல உயிர்கள் போயிடும். உங்களை பார்க்க வர கூட்டம் உங்களுக்கு தேவையில்லை. அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் கிட்டே பேசுகிறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. நீ வேலையை பார். வாழ்க அண்ணா நாமம், வழங்க புருஷன் புகழ், ஓங்க புருஷன் அம்மாவுக்கு புகழ். சமூக ஆர்வலர், சமூக சேவகர், எம்ஜிஆர் தொண்டன். நன்றி, வணக்கம்.